Good evening students. இன்னைக்கு வந்து பொதுவா எளிய அறிவியல் பரிசோதனைகள் நிறைய சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போறேன். இதுல வந்து எக்ஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 வந்து மிதக்கும் முட்டை. ஒரு முட்டை வந்து தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும், அதே உப்பு தண்ணியில போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற சோதனை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். பாருங்க, 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்ணாடி டம்ளர்ல ஒரு 1/4 வாசி அளவுக்கு நீர் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரில் நான் உப்பு பாருங்கள், பொடி உப்பு எடுத்து ஒரு ஸ்பூன் நிறைய ஃபுல்லு போட்டு என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கிறோம். ஃபுல்லாக கலக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு முக்கால் எல்லாமே ஃபுல்லாக கலங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கீழே வந்து அடியில் வந்து தங்கலை, ஓரளவுக்கு நல்லாவே கலங்கிருச்சு. இன்னொரு டம்ளரில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எதுவுமே போடலை, சாதாரண பச்சை தண்ணி தான், பைப்பில் குடித்த பச்சை தண்ணி தான் இருக்குது. இப்போ 2லேயுமே நான் முட்டை போடுறேன். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இதில் போடுறேன் பாருங்கள், முட்டை என்ன ஆகுது, உப்பு தண்ணியில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, நல்லா கீழே பாருங்கள், முட்டை வந்து கீழே போய் டச் ஆயிடுச்சு. முட்டை வந்து சாதாரண நீரில் மூழ்கிருச்சு. அதே இதில் பாருங்கள், உப்பு தண்ணியில் மேலே காமிங்க, மேலே பாருங்கள், முட்டை வந்து என்ன ஆயிருக்குது, மேலால் மிதக்குது, தெரியுதா உங்களுக்கு. அப்போ உப்பு நீரில் வந்து முட்டை மிதக்குது. அதே சாதாரண நீரில் என்ன இருக்குது, முட்டை வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே இப்படி பார்க்கணும். இந்த இதை எடுக்கும்போது, டம்ளர் எடுக்கும்போது உங்களுக்கு கீழால் இருக்குது, அதை பார்க்கணும். அதே இந்த டம்ளரில் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், மேலால் மிதக்குது உங்களுக்கு பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம், மேலே பார்த்துட்டிங்களா. அதே இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. முட்டை வந்து இந்த இடத்துல மிதந்துட்டு இருக்குது, கீழெல்லாம் எதுவுமே இல்லை. இப்படி மேலே பார்த்தா ரொம்ப நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ முட்டை வந்து மிதக்குது உப்பு நீரில். என்ன காரணம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படம் வரைஞ்சி பாகமெல்லாம் குறிச்சுக்கணும். காரணம் வந்து என்ன அப்படின்னா, சாதாரண நீரோட அடர்த்தி வந்து அதிகம், முட்டையோட அடர்த்தி வந்து குறைவு. அதனால் என்ன ஆகுது, முட்டை வந்து என்ன ஆகுது உங்களுக்கு மூழ்குது. சாதாரண நீரோட அடர்த்தி வந்து முட்டையோட அடர்த்தியை விட அதிகம், அதனால் முட்டை வந்து மூழ்குது. அதே இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உப்பு நீரோட அடர்த்தி வந்து அதிகம். உப்பு நீரோட அடர்த்தி அதிகம், முட்டையோட அடர்த்தி வந்து குறைவு. அதனால் என்ன ஆகுது, முட்டை மிதக்குது. சரி, இங்கே பாருங்கள், போர்டில் உங்களுக்கு காரணம் எழுதி போட்டிருக்கிறேன். சாக்கடையில் வந்து மனிதன் மிதக்கிறதுக்கு இதுதான் காரணம். உப்பு நீரோட அடர்த்தி வந்து அதிகம், சாதாரண நீரோட அடர்த்தி வந்து குறைவு. அதனால தான் உப்பு நீரில் முட்டை மிதக்குது, சாதாரண நீரில் முட்டை வந்து மூழ்குது. இதுதான் காரணம். நல்லா தெளிவாக காரணத்தை தெரிஞ்சுக்க. சாதாரண நீரோட அடர்த்தி வந்து குறைவு, உப்பு நீரோட அடர்த்தி அதிகம். சாதாரண நீரோட அடர்த்தி வந்து குறைவு, உப்பு நீரோட அடர்த்தி வந்து சாதாரண நீரோட அடர்த்தியை விட அதிகம். அதனால முட்டை வந்து என்ன ஆகுது, உப்பு நீர்ல மிதக்குது. அதனாலதான் சாக்கடல்னால எனக்கு உப்பு வந்து அதிகமா இருக்கும். 98% வந்து அந்த கடல்ல வந்து உப்பு அதிகமா இருக்கும். அதனால மனுஷன் போய் நம்ம என்ன நீச்சல் பண்ணாலும் மேலால் அப்படியே அழகா மிதந்துட்டு இருப்போம். உள்ள எல்லாம் நம்ம போகவே மாட்டோம். நீச்சல் தெரியனாலும் பிரச்சனையே அப்படியே மேலால மிதந்துட்டு இருப்போம். இதனாலதான் சாக்கடல்ல வந்து மனிதன் மிதக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா உப்பு வந்து அந்த கடல்ல 98% இருக்கும். ஓகே, தேங்க்யூ.